வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிளகு, பெப்பர் நைக்ரம், பைப்பர் நைக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 100 கிராம்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் கால்சியம் 255 மில்லிகிராம்ஸ் கிடைக்கும். அயன் வந்து 16.8 மில்லிகிராம்ஸ் கிடைக்கும். ஃபாஸ்பரஸ் 197 மில்லிகிராம்ஸ் கிடைக்கும். நியாசின் 1.8 மில்லிகிராம்ஸ் கிடைக்கும். விட்டமின் சி வந்து 25 மில்லிகிராம்ஸ் கிடைக்கும். ஸோ இவ்வளோ நியூட்ரிஷ்னல் வேல்யூ இருக்குது. இதோட க்ரீப்பர் உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ஸ்டிமுலண்ட்டுங்க. இது உங்களுக்கு வந்து நம்ம எடுக்கும்போது நிறைய நமக்கு வந்து நம்மளோட சலைவா வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து நல்லா வந்து இது வந்து செக்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஒரு இன்டைஜஷன் கண்டிஷன், ஜீரணம் ஆகாத பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்குன்னும் போது நம்ம வந்து மிளகு வந்து நம்ம நிறைய ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட உணவில். இதோட டையூரெட்டிக்குங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் மிளகு, அதுக்கப்புறம் பூண்டு, 2 பல் பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் தேன், இதெல்லாம் கலந்து நம்ம வந்து குடிக்கும்போது நமக்கு வந்து நிறைய யூரின் போகாமல் இருக்கிற ஒரு கண்டிஷன் எல்லாம் கூட உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் ஈவன் மலேரியாவில் கூட இது வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து தொண்டை கரகரப்பு, அந்த மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு இதுவுமே இந்த மிளகை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஃபேரிஞ்சைட்டிஸ் இருக்குது, தொண்டையில் எந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, டான்சிலைட்டிஸ் இருக்குது, தொண்டையில் சத வளர்ச்சி, அந்த மாதிரி எதுனாலும் நம்ம வந்து மிளகை வந்து நம்ம ஒரு முக்கிய பொருளாக நம்ம வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இதை வந்து பெப்பரும் கொஞ்சம் சால்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வந்து டூத் பவுடராக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ பற்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு டூத் பவுடராக யூஸ் பண்ணிக்கலாம். டென்டல் ப்ராப்ளம்ஸ் எதுனாலும் உங்களுக்கு இது ரொம்ப நல்லதுங்க. டென்டல் கேரிஸு, கேவிட்டி, இதுக்கப்புறம் வந்து பல் பிரச்சனைகள் எதுனாலும் நம்ம வந்து பெப்பரை வந்து நம்ம நிறையவே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஹாலிடோசிஸ் ப்ராப்ளம் இருக்குது, வாய் துர்நாற்றம் இருக்குது அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு வந்து பெப்பர் வித் சால்ட் வச்சு நம்ம ஓரல் நம்ம வந்து கார்கல்லாம் பண்ணும்போது நமக்கு அந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு வந்து விடுதலை கிடைக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் ஒளிஞ்சிருக்கு. இது உணவுலேயும் நம்ம நிறையவே வந்து நம்ம உணவோட ருசிக்காகவும், நம்மளுடைய வயிற்று கோளாறுகள், வயிற்று உப்புசம், நல்ல ஜீரண சக்திக்காகவும் இதை வந்து நம்ம வந்து ரசமில் நம்ம இந்த ஃபார்மை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு டைஜஸ்டிவ் ஸ்டிமுலண்ட்டாக நம்ம வந்து ரசம் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்பரேஷனை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ நல்ல ஒரு உஷ்ணத்தன்மை உள்ளே ஒரு இதுங்க ட்ரக்கு. ஸோ உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பயன்படும் படியான ஒரு பதிவாக இருக்கும். மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.